என்னண்ணே சோமா உட்காந்துருக்கீங்க? அரபிக்கடலுக்கு பாலை எப்படி கட்டுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா நாட்டுல குண்டு எங்கெங்கயோ போடுறாங்க, அதுல ஒன்ன வாங்கிட்டு வந்து நம்ம காலனில போட்டா கூண்டோட கைலாசம் போக வேண்டியதான். அப்புறம் குடியிருக்க ஒரு பயம் இருக்க மாட்டான். வாடகை கொடுக்க வக்கில்லாத நாய் இருந்தா என்ன போனா என்ன, போய் தொலைட்டு மேடா. அவங்க மட்டும் இல்ல நம்மள சேர்ந்து போனோம். புரியா பேசிக்கிட்டு இருக்காதீங்கண்ணே. யாரு இவங்கள பத்தி புரியாம நான் பேசுறேன்னா? போடா. என்னமோ இந்த புது ஜோடிக்கு இந்த காலனி குடி வந்தா அப்படியே எல்லாரும் மாசம் வாடகை கரெக்டா கொடுத்துருவாங்கன்னு சொன்னீங்க. எனக்கு தெரியாதா? இவங்களை பார்த்தா யாரா கொடுக்க போறா? அங்கதான் விஷயமே இருக்கு. என்ன? எல்லாரும் மாசம் உங்களுக்கு வாடகை கொடுக்கத்தான் போறாங்க. நீங்க வாங்கத்தான் போறீங்க. குடுக்கலன்னா வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. 100 ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எனக்கு வாங்கி கொடுத்தா 100 ரூபாய் கமிஷன். அப்படி நீ வாங்கி கொடுக்கல, நான் நீ இந்த காலனிலேயே இருக்க முடியாது, எகிரிடுவேன். அடி செருப்பால. ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என் வீடு தேடி வந்து என் பையன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பேன். கணக்குல ஒரு சந்தேகம். கணக்குல சந்தேகம்னா வாத்தியார்ட்ட போய் கேளு. இவன் வாத்தியாரா? இல்ல, என் பையனை நீ கணக்கு பண்ண வந்திருக்க. உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அப்பனை பத்தி தெரியாதா? உங்க அம்மாவை பத்தி தெரியாதா? உங்க பாட்டியை பத்தி தெரியாதா? உன்னை ஊர் மேய பெத்துட்டு இருக்காங்க. தச்சி போடி. டேய் படத்து பக்கம். இப்ப கடையில கவனம் 2 ஒண்ணு நான் பாத்துறேன்டா. அப்பா என்னம்மா? நம்ம வீட்டுக்காரர் வீட்டுக்கு நான் போன் பண்ண போனேன்னா அவர் பையனை நான் லவ் பண்றேன்னு சொல்லி உங்களையும் அம்மாவையும் அவர் கண்டபடி திட்டுறாருப்பா. யாரு? அந்த ஜலகண்டேஸ்வர ராஸ்கோலா? டேய் லவுட் ஸ்பீக்கர், டேய் டுபாக்குரே, யார்கிட்ட உன் வேலையை காமிக்கிற? முதல்ல என் பொண்ணை லவ் பண்ற அளவுக்கு உன் பையனுக்கு மூஞ்சும் முகர கட்டி இருக்குதாடா? அந்த புறம்போக்கு நாய் ஜொல்லு விட்டுக்கிட்டு என் பொண்ணு பின்னாடி தெரியுது. அதுக்காக நீ யாரா என் பொண்ணை திட்டது? கரிச்சட்டி நாய. சின்ன விஷயத்து போய் எதுனா சின்ன விஷயம்? வாடகை கொடுக்க வக்கில்லாத இந்த நாய் வயசு பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பி என் வீட்டு பையனை செட்டப் பண்ண பாக்குறான். இது எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம். ஏய் விஸ்வா, இந்த சைட் அடிக்கிற விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். டேய், இது வரைக்கும் என் பொண்ணு அழுததே கிடையாது. இன்னைக்கு நீங்க அழ வச்சிட்டீங்க. உனக்காச்சு எனக்காச்சு. டேய், உன் மண்டிய பொழுது மசாலா எடுக்காம விடுறது இல்ல. தூக்கு. இல்ல தூக்கிட. டேய் கம்பெடுத்துறானே அதெல்லாம் கொஞ்சம் நீ பார். இது வரைக்கும் உன் வீட்டு வாசப்படியை நான் மீச்சது இல்ல. இன்னைக்கு என்ன மிதிக்க வச்சிட்ட. உன்னை நான் உதைக்காம விடுறது இல்ல. டேய் நீ போய் அந்த அருவா எடுத்து வாடி. வேண்டாங்க. நீ போய் எடுத்து வாடா. நீங்க குத்திங்க வெட்டிங்க எனக்கு தெரியாது. டேய் உன்கிட்ட என்ன சொல்றது? எனக்கு கை இல்லையா? நானே போய் எடுத்து வரேன். டேய் நான் வீடு கட்டறேன் பா. டேய் வீடு கட்டுவ நீ. வாடகை கொடுக்க வக்கில்லாத நீ வீடு கட்டற. என்னங்க? ஏய் ஏய், நான் உள்ள போனதுக்கு அப்புறம் கதவை வெளிய எடுத்து தாப்ப போட்டுக்க. மத்த நான் பாத்துக்கறேன். ஒரே இன்னைக்கு அவன வாங்கத்து போறான்டி. என்னங்க? நான் சொல்றத கேளுங்க. ஏய் நான் அருவாளை வேண்டாங்க. அப்புறம் பேசிக்கிறேன்டா. சலாம் அலைக்கும். ஏய் விஸ்வநாதா, பார் இந்த அருவாளை வெட்டி போடுவேன். வெட்டவனா இருந்தா வெளிய வந்து வெட்டலாம். எப்படா வெளிய வர்றது? கதவை பூட்டிட்டாங்கடா. இல்லனா நான் அப்பவே வெட்டி இருப்பேன். உள்ள இருந்துகிட்ட கரிகாயடா வெட்ட போறேன். இங்க வா, ஜன்னல் ஓரமா வா. 8 வரைக்கும் வெட்டறேன். வாடா. டேய் வராதடா, வெட்டி போடுவேன் சொன்னா கேளு. ஜமுனா, ஜலகண்டேஸ்வரன் என்ன வெட்டறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்துட்டான். ஜமுனா, அந்தால என்னங்க எடுத்துட்டு வர்றது? நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அருவா. வெட்டுங்க. ஐயோ, அப்ப வெட்டிலான்றியா? என்ன வாழ்த்தி வழி அனுப்பு ஜமுனா. என்னங்க இது? என்ன நடந்தது? அருவாள் கைமா இருக்கீங்க. கோயம்புத்தூர் இந்த ஜலகண்டேஸ்வரன் என்ன வெட்டறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்துட்டாருப்பா. அதை விடுங்க, அது ஒரு பெரிய காரியம்ட்டு. இதுக்காக நீங்க டென்ஷன் ஆகிறீங்க. நானும் 10 வருஷமா பாக்குறேன். அந்த ஆள் அருவாள் எடுத்து வந்து வெட்டுறேன் ஒரு நாளா வெட்டிருக்காரா? அருவாள் எடுக்கிற மாதிரி உள்ள போவாரு. அந்த அம்மா பின்னாடியே போய் கதவை தாள் போட்டுக்கு. இன்னைக்கு 2 ஒன்று பாத்துறது. இங்க பாருமா, நீ போய் கதவை திறந்து விடு. உன் புருஷன் வந்து வெட்டுறதை பாக்கலாம். ஐயோ வேண்டாங்க, நான் போய் கதவை திறந்தேனா அவர் நிஜமா வந்து வெட்டிடுவாரு. அட என்னங்கா நீங்க? அவர் என்ன வாழை மரத்தையா வெட்டுறேங்கிறாரு? மனுஷனை தானே வெட்டுறேங்கிறாரு. திறந்து விடுங்க, வந்து வெட்டித்தான் பாக்கட்டுமே. நானும் இத்தனை வருஷமா மனுஷனை வெட்டி நேருக்கு நேரம் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு ஏதானாலும் பாத்து போடுறதுதான். ஏனுங்க? கரெக்டா சொன்ன நீ. நல்லா இருக்குதே. என் புருஷன் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா என்ன யார் வச்சு காப்பாத்துவாங்க? உன் புருஷன் வச்சு காப்பாத்துவானா? என்னடி சொன்ன? வாய் அந்த பக்கம். என் புருஷன் உனக்கு சோறு பண்றமா? அடியே என் சக்காத்தியா. மேல கைய வச்சா கைய உடைச்சிருவாண்டி. நெஞ்செடுத்து இருந்தா என்ன சக்காத்தின்னு சொல்லுவ? உன்னை வேடி கூட 2 ரவுண்ட் பண்ண விட மாட்டேன்டி. யாரடி சொன்ன? எனக்கு நான் கையறி பண்ண. செடி கைய பண்ண. ஒண்ணா இந்த ஓடி அங்கல. ஹலோ மேடம், ரொம்ப நேரமா நிக்கிறீங்க போல் இருக்கு. இன்னும் பஸ் வரலையா? வரலங்க. அது வராது. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இத பாருங்க, போற வழியில தானே உங்க ஆபீஸ். நான் டிராப் பண்ணிட்டு போறேன். வாங்க. ஐயோ பரவாயில்லைங்க, நான் பஸ்லயே போயிடுறேன். பரவாயில்ல வாங்க.
அதான் தினமும் பஸ்ல போறீங்களா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்கூட்டர்ல போலாம், வாங்க உட்காருங்க. உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? நீங்க வரலன்னா தான் சிரமம். பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. நீங்க நல்லா கெட்டியாவே புடிச்சுக்குங்க, நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். புடிச்சுக்க. இந்த மாதிரி அடிக்கடி நிறைய பிரேக் போட வேண்டி இருக்கும். ஐயோ ட்ரபிள் பண்ணுதே. என்னாச்சுங்க? கொஞ்சம் பொறுங்க என்னன்னு பாக்குறேன். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஏதாவது சின்ன மைனர் ரிப்பேரா இருக்கும். தோ ரெடி பண்ணிடுறேன். ஐயோ டைம் ஆச்சு, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும் போல இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, வண்டி இன்னமும் பழைய வண்டி தான், ஆனா மேடி நிட்டாலிங்க, கொஞ்சம் இங்க ரெடி பண்ணிடுறேன். வண்டி நிறுத்து. ஒரு நிமிஷம் இருக்கு மேடம். ஏன் நீங்க நிறுத்தீங்க? ஒண்ணு இல்ல, வர வழியில ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. யாருங்க விவரம் தெரிஞ்சு யாரும் இந்த வண்டியில ஏறுவாங்களா? இது சுத்தா டப்பா வண்டிங்க. கோயம்புத்தூர், நீ உன் வேலையை பார்த்துட்டு போக சொல்லிட்டேன். ஆமா, ஆபீஸ் எத்தனை மணிக்கு உங்களுக்கு? 10 மணிக்கு. ஐயோ மணி இப்ப 9:15 ஆச்சு. ஐயோ மேடம், ஒரே ஒரு தடவை ட்ரை பண்றேன் மேடம். இது கிளம்பாதுங்க, எனக்கு தெரியுங்க. நீங்க வாங்க, நான் கொண்டு டாப் பண்றேன். அட வாங்கண்ணா. இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன். விஸ்வநாதன், பாய் பாய். ஐயோ நேரம் பார்த்து கவுத்துட்டியே, இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். கொஞ்ச தூரம் அந்த ஆபீஸ் வரைக்கும் ஒழுங்கா போயிருக்க கூடாதா? பரம்போக்கு நாய. என்னங்க, நல்லா உட்காருங்க. ஏங்க நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லவே இல்லையே. என்ன அப்படி கேக்குறீங்க? நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாத்துருக்கணும். என் ஃப்ரெண்டுகள்லாம் ஒரு பக்கம் பார்த்தா கமலஹாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்குன்ட்டு. ஹைட் மாத்திரம் கம்மியா போயிட்டுங்கோ, இல்லைன்னா சத்யராஜ் லெவலுங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? கலர் கொஞ்சம் கம்மியா போயிட்டுனா அது மட்டும் இருந்து எம்ஜிஆர் லெவலுங்க. இப்படிதாங்க, இப்படியே தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பொருளும் என்ன பார்த்து சிரின்னு சிரிப்பாங்க. ஏங்க ஏங்கோ நான் கேட்டதுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லல. எதை பத்தி? இல்ல, நம்ம காலையில இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க, என்ன எந்த ரேஞ்சில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லைங்களே. சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? இங்க பாருங்க, நம்ம விஸ்வநாதன் சார் இருக்காரு, அவர் கல்யாணம் வச்சு ஒரு பொண்ணு இருக்குங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்க. நம்ம வீட்டுக்காரர் மட்டும் விளையாட்டா, அவருக்கு கல்யாணம் வச்சு ஒரு பையன் இருக்காங்க. ஆனா நமக்கு இப்பதான் சின்ன சின்ன குட்டி 2 பேருக்கு. இப்போ என்ன பத்தி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சார், ஆக்சிடென்ட் ஆகல. நிறுத்துப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், ஆபீஸ் வந்துச்சு. நிறுத்து. அவர் நிப்பாட்டி ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படிங்களா? லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க. வரேங்க. சரி. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? இல்ல சாயந்தரம் வந்து பிக்கப் பண்ணிக்கலாமான்னு. இல்ல பரவாயில்ல, நானே வந்துடுறேன். தேங்க்யூ. சார்
என்னையா மீட்டு சார். மீட்டு கணக்கிட்டியா? எங்க 2 பேர்த்தையும் பத்தி என்ன நினைக்கிறேன்? அந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப படிச்சவங்களாட்ட இருக்குங்க. அழகுல தங்க சிலையாட்டம் இருக்குங்க. ஆக மொத்தம் சினிமா ஸ்டார் ஆட்டம் இருக்குங்க. யோ, ஜோடியா வந்தது நானு. என்ன பத்தி என்னையா நினைக்கிற? நீங்க புரோக்கர் தானே? ஆ? ஏண்டி நான் வர்றதுக்குள்ள கோழி குருமா, மீன் வறுவல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் சொல்லிட்டேன். இல்ல பிச்சு புடுவோம் பிச்சு. விஸ்வநாதனா என்ன கொக்கா? என்ன விஸ்வநாதன் சார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் ஆபீஸ் போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே. ஆபீஸ விடுங்க மேடம். இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? இல்லையே, அப்படியேதான் இருக்கீங்க. நோ, இத பாருங்க. இன் பண்ணிருக்கேன், சிகரெட் பிடிக்கிறேன். ஸ்டைலா இல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே கீப் அப் பண்ணுங்க. ஆபீஸ்க்கு போறவங்க எப்போ இப்படி நீட்டா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எது சொன்னாலும் அதுல ஒரு அன்பு இருக்கும், அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு ஆழம் இருக்கும். ஓகே, see you. போயிட்டு வாங்க. Bye. லாரரரி. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏனுங்க ஆபீஸ் போலியாட்டு இருக்குதுங்க? ஆமாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, அதான் வீட்டுல இருக்கேன். வட்டுங்களா? வாங்க வட்டுங்களா? வாங்க. வட்டுங்களா? ஏன் திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணுமே சொல்ல, அப்புறம் நான் அப்படித்தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு. நான் என்ன சொல்லணும்? பாக்கலையா நீங்க இந்த புதுசா பட்டு சட்டை, பட்டு வேட்டி, அத பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. அதான் பார்த்த உடனே ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. ஆமா, வீட்ல ஏதாவது விசேஷமா? பட்டு சட்டை எல்லாம் போட்டிருக்கீங்க? விசேஷம் நடக்கும்னு தான் நானும் பாக்குறேன். ஆனா நடக்க மாட்டேங்குதுங்களா? பொண்ணு கண்ணுக்கு தெரியுது, ஆனா அது கைக்கு வந்து சிக்க மாட்டேங்குதுங்களா? உங்க பையன் கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா? நீங்க வேற. நான் காள மாட்டுக்கு ஜோடி சேர்க்கலான்னு பாக்குறேன், நீங்க கண்ணு குட்டிக்கு மூக்கணாங்கயிறு போட சொல்றீங்க. புரியலையே. போக போக புரியுங்க. வரட்டுங்களா? வரங்க. போயிட்டு வாங்க. மானகிட்டவங்க. யோ, என்ன அது லேடி சீட்ல உட்கார்ந்திருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். எங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே. இதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். இந்தாங்க பால். பால் வேண்டாம் கண்ணே. பால் குடிக்க கசக்குதா? ஆமாம் கண்ணே, பால் கசக்கிறது, பழம் புளிக்கிறது. பருவமங்கையின் பஞ்சனை ஒன்றுதான் எனக்கு இன்பமாக இருக்கின்றது. பரவாயில்லையே, நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல பேசினதெல்லாம் மறக்காம அப்படியே வச்சிருக்கீங்களே. ஏய், நீயாடி இவ்வளவு நேரம் பேசுறது? பாலை குடிச்சு படுக்கிற வயசாடி இது. போடி. நான் எங்கேயோ இன்பக்கடலில் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள். அப்ப பாலு? பூனை கூத்து, அது நக்கிட்டு போகட்டும். பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்திலேயே படுத்துக்கோ. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.